எங்கள் மகிமையாக இருக்கும் எங்கள் பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரை மக்கள் கோடான குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். நேற்று என்றும் மாறாத முடிச்சுள்ள கரம் தகப்பனே, இந்நாள் வரைக்கும் கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தின ஆண்டவரை முடிய மேலான தயவுகளுக்காக நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாரத்தில் முதல் நாளிலும் ஆண்டவரை உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரை ஒரு நல்ல வழிவாசல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாபெரும் இறக்கங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரேன். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஆரம்பத்தில் முடிவு மட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரேன் முடி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்ம ஒரு பாடலை பாடுவோம். புதிய பாட்டு புத்தகத்தில் 40. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசில்லாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசில்லாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் உன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார்.
காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காத்துவிட்டு முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை காத்துவிட்டு முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன படி இந்த நாளிலும் உன்னதமானவர் உங்களை அனைவரையும் மூடி மறைத்துக் கொள்வார், பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தொட்ட ஜெய கீதங்களில் 196. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கல்லப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. என்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா. நம்மளும் நாள் போட்டு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றி நாளாய் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்கும்படி இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா நீர் விளக்கி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி வாயிலாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு வாய்ப்புகளை ஆண்டவரே ஏழையாகி எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாய்ப்புகளை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த கொலை நேரம் சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த தேசத்தை விடுவிக்க வேண்டுமா கஞ்சிரமே அதிகமாக ஆண்டவரே
நீ ஆண்டவரே இருக்க குறைந்து போய் கொண்டிருக்கிறதை ஒன்றுமில்லாமல் பொருளாய் ஆண்டவரே நோய்கள் போக வேண்டுமா என்கிறமையா நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்க ஆண்டவரே இசப்பா சீக்கிரமாய் நீர் ஆண்டவரே நாளைக்குள்ள திறக்கத்துக்கு அப்பா நீர் தெரிவு செய்யுங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படியாக பொறுப்படுத்துக்க அந்த வேலையில வார்த்தை போது உங்க கத்தலுக்கு கொடுக்குற எங்களுக்கு கேட்ட தூதை அனுப்பி ஆண்டவரே வார்த்தை நடக்கத்தக்க ஆவியான தாமியா ஆண்டவரே மகனை பேச வேண்டுமா கொஞ்சமே உங்க கத்தல் எல்லாவற்றையும் கொடுக்குற பொறுப்படுத்துக் தர வேண்டும் அந்த இயேசு நாமத்துக்கு நிகழ்ச்சியுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனம். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லா எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசினுடைய ஜெபம், ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். வேதாகமத்தில் அநேகருடைய விண்ணப்பங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அநேகருக்கு பதில் வந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் காத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்போது நாம் ஜெபிக்க காத்திருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அநேக ஜெப குறிப்புகளோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். யாபேசினுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் கேட்டு அபிதமாய் ஆசீர்வதிப்பார். அவர் கேட்டு அபிதமாய் நமக்கு விடுதலை தருவார். அவர் கேட்டு அந்த பிரகாரமாக நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அவர் அந்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் அவர் விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா நோய்களும் எல்லா அசுத்தங்களையும் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்குவார் என்று வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தது. ஆண்டவர் யாபேசினுடைய எல்லைகளை விரிவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் அபிதமாய் ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் அபிதமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனுடைய தடைகள் நீங்கி போக வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற தடைகள் நீங்கி போக வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற காரியங்கள் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தடைகள் இருக்கதான் செய்யும். தடைகள் இருக்கதான் செய்யும். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து வரும் பொழுது, என கண்பானவர்களே, யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்க வல்லவராய் இருக்கிறார். மிக ஆழமாக தெளிவாக சொல்கிறார், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கின தெய்வம், பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தது. ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்தால் யாபேசோடு இருந்த தெய்வம் நம்மோடு இருப்பார். அவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். ஏதேதோ எந்தெந்த காரியங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம், செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வேத வார்த்தையின்படி தீங்கு என்னை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். வேதத்திலிருந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 37 வசனம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று எலியா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். என்று சொன்னால் பாகாலின் தெய்வத்துக்காய் அவர்கள் பலிபீடம் செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்நிய தேவதைகளுக்கு அவர்கள் பலிபீடம் செய்து அவர்கள் கூக்குரலிட்டு பாகாலை கூப்பிடுகிறார்கள். பாகாலே இறங்கி வா என்று சொல்லி
பல மணி நேரம் கடந்தது. ஆனாலும் அந்த பாகால் வரவில்லை, அந்நிய தேவதை வரவில்லை. எலியா பார்த்து கொண்டே இருக்கிறார். பலிபீடத்தில் இருக்கிறார். அதை சுற்றி இருக்கிற தீர்க்கதரிசிகள், அந்நிய தேவதைகளின் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எலியா அந்த நேரத்தில் சொல்லுகிறார், அவர் உறங்கிக் கொண்டிருப்பார், அவர் எங்கோ பிரயாணம் பண்ணி கொண்டு இருப்பார் என்று சொல்லி. என்று சொன்னால் அவருடைய கால்கள் அப்படிதான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வள்ளியும் புள்ளியும் அழியாது. கூப்பிட்ட குரலுக்கு அவர் ஓடோடி வருகிற தெய்வம். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நோக்கம்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 37ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர், நீ தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமல்ல, என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறியும்படிக்கு, நம்மளை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகள் புற ஜனங்கள் அறியும்படிக்கு, மற்றவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அறியும்படிக்கு ஆண்டவரே இறங்கி அருளும் என்று அன்றைக்கு எலியா கூப்பிட்டதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யாபேஸ் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய எல்லைகளை விரிவாக்கின தெய்வம். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று, நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். எலியா இங்கே கூப்பிடுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. அந்த கீழ்கண்ட வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எலியாவின் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு தன் அக்கினியை அந்த பலிபீடத்திலே இறக்கினார் என்று சொல்லி. அவ்வளவு வல்லமுள்ள தெய்வம். இன்றைக்கும் அந்த வல்லமை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தெய்வம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் ஒருபோது வாக்கு மாற மாட்டார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும் படும்படி நீ ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வருகிற துன்மார்க்கம், ஒரு வழியாய் வருகிற துன்பங்கள், ஒரு வழியாய் வருகிற தீமைகள், அவை 7 வழியாய் ஓடி சிதறி ஓடி போய்விடும். எப்படிப்பட்ட காலங்களா எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிற எந்த ஒரு காரியங்களும் அவை சிதறி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த இடத்தில் அக்கினியை இறக்கினார் என்றால் சொன்னால், யாபேசினுடைய ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொன்ன அந்த யாபேசின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் அவ்விதமாய் பதில் தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது உண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் எசேக்கியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மனம் இறங்கின தெய்வம். அதே எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், எசேக்கியா 38:3. ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. எசேக்கியா மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி. அவன் மனம் கசந்து அழுத நேரத்திலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தெய்வம் அந்த எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களும் ஒரே நேரத்தில் கண்கள் புடுங்கப்பட்டது. 2 கண்களும் போன நிலைமையிலே சிம்சோன் கதறுகிறான்.
2 கண்கள் போன நிலைமையிலே தீர்வையாய் பெலிஸ்தர் அவனை சிறைப்பட்டு வைத்திருந்த அந்த வாழ்க்கையிலே, அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே, மரணம் நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த பெலிஸ்தர்கள் அவனை பிடித்துக் கொண்டு அவனை சித்திரவதைப்படுத்தின அந்த சூழ்நிலையில் யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய பலனெல்லாம் அற்று போயிற்று என்று சொன்னால் அவன் விழுந்த நிலைமை அப்படி. எனக்கு அன்பானவர்களே, ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நிலைத்தருளும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நிலைத்தருளும் என்று தேவனே இந்த முறை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி சிம்சோன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் நோக்கி சிம்சோன் வேண்டிக் கொண்ட அந்த மாத்திரத்திலே ஆண்டவர் பலனை கொடுத்தார். அவன் முழு பலத்தில் உபயோகப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பமான காரியங்கள் துன்பத்திலே நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆனால் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தீங்காய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாதவனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் திரும்பி வர நம்மளை அழைக்கிறார். அப்படி திரும்பி வர அழைக்கிற தெய்வம் இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் நீக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம், அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆகையால் தான் அந்த சிம்சோன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே இந்த ஒரு விசையை நிலைத்தருளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் சிம்சோனுக்கு பலனை கொடுத்தார். சிம்சோனுக்கு பலனை கொடுத்தார். யோசித்து பார்க்க வேண்டும். ஏலியாவுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தெய்வம் இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும் போது எனக்கு அன்பானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு முன்பாக பயப்படுவார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பயப்பட வேண்டிய காரியம் அல்ல, நமக்கு எதிராக வருகிற காரியங்கள். இந்த நேரத்தில் இந்த கொரோனா தொற்று அநேகர் பயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அது ஒரு வழியை வந்தது 7 வழியாய் ஓடி போகும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வழியாய் வந்த நோய் 7 வழியாய் சிதறி ஓடிவிடும். உனக்கு ஒரு வழியாய் வருகிற பிரச்சனை 7 வழியாய் சிதறி ஓடிவிடும். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்கிறது. தரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்று பூமியில் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு முன்பாக பயப்படுவார்கள் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. யாபேசை ஆசீர்வதித்த தெய்வம் ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம், ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம், யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம், என்னையும் ஆசீர்வதியும் சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மளை தொடரும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருகிறவர். அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மளை வழி நடத்துகிற தெய்வம், நமக்கு ஆலோசனை தருகிற தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம், நம்மளை ரட்சிக்கிற தெய்வம், நம்மளை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதபடிக்கு அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது உரிமையோடு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த யாபேஸ் கேட்டதை போல மீண்டும் வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தை 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி
காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நாம் அப்படி வேண்டிக் கொள்கிறவர்களாய் இன்றைக்கு இருக்க வேண்டும். என்னை ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். நாம் தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் சபையில் ஒன்று கூடி ஆராதிக்கின்ற இருக்கிற தடைகள் எல்லாம் அரசாங்கம் படிப்படியாக விலக்கிக் கொண்டே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். யாபேசினுடைய ஜெபத்தை கேட்டோம், ஏலியாவுடைய ஜெபத்தை கேட்டோம், எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அவ்விதமாய் பதில் தருகிற தெய்வம். அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவரிடத்தில் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரமுள்ள தெய்வத்தை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, அந்த அதிகாரமுள்ள தெய்வத்தை நோக்கி நாம் ஆராதிக்கும் போது, அந்த தெய்வீக பிரசனம், தெய்வீக மகிமை, தெய்வீக இரக்கம், தெய்வீக தன்மை, தெய்வீக சாயல் இன்றைக்கு உண்டாகும். அந்த மகிமை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்ணில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் யாபேஸ் ஜெபித்ததை போல் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தீமைக்கு, எல்லா அநியாயத்துக்கு, எல்லா கிரமத்துக்கும் ஆண்டவரே நீர் விலக்கினை பாதுகாத்துக் கொள்ளவர்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா யாராவது பலவீனத்தவரோடு இருப்பார்களானால் அந்த பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே எப்போது விலகி போவதாக தகவனே. மருத்துவமனையில் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பக அம்மா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனம் முற்றிலுமாய் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் இடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எந்த ஒரு பலவீனமாய் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பலவீனத்தை எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் மாற்றி போட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படுக்கை மாற்றி போட்ட தெய்வம் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கொரோனா தொற்று மூலமாய் ஆண்டவரே மருத்துவமனையில் ஆண்டவரே அட்மிட் செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நல்ல பலனின் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே, அந்த பலவீனத்தில் இன்று மீண்டுமாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெப வீராங்கனையாய் வீரர்களாய் நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அவ்விதமாய் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இரு என்று சொன்ன வார்த்தையின் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பலவீனத்தை நீக்கி நீ சுகமாய் இருக்க நீர் கட்டளிட்டமைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்ப சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனையை உண்டாக்குற எல்லா அந்தகார கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக தகவனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை ஆண்டவரே நீ நீக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே வருகிற எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் விலகி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்மை கிருபையும் தொடரட்டும். மீண்டும் நாங்கள் இவர்களை காணும் மட்டும் உம்முடைய மாபெரும் இரக்கமுள்ள கரம் தகவனே இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரே யாபேஸ் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டதை போல ஆண்டவரே இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவரே அவ்விதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ஆண்டவரே குறிக்கப்பட்ட நாளில் ஆண்டவரே
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்கிற கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் ஆண்டவரே ஜோயலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மோசஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே டிசோக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சந்தோஷ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகன்களுக்கு ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த திருமண நாளில் ஆண்டவரே திருமணம் நடந்தேற ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை கண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடியா ஆண்டவரே ஆசீர்வாதமோ ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே முடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை நடப்போம், நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.